ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முடியாத விஷயங்களை என்றைக்குமே நான் முடியும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய ஒரு ஆளாக தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் அவங்கக்கிட்ட நான் சொன்ன விஷயம் என்னென்னா, என்னால் முடியும், என்னால் செய்கிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு விஷயத்த நம்பினா மட்டும்தான் என்னால் எதையுமே செய்ய முடியறதுக்கான இதுங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுது, தெரியாமலாம் கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் உன்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நீ ஒரு விஷயத்த நல்ல முறையில் எடுத்துகிட்டு போனனாலே போதும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சரியான ஒரு பக்குவத்துக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு சரியாக தெரியறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நான் இருந்தாலும் எந்த நேரத்துலையும் எதையுமே விஷயத்துக்கான காரணங்களை நம்ம சரியான செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணாமா அப்படிங்கினோன்னே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் இந்த நேரத்தில் இதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி அதெல்லாம் கரெக்டான வேலை, நான் ஒரு சில விஷயங்களை ஒரு பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத தானே நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி அதையே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் எதுவும் குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல, எந்த இதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடிகிற விஷயங்களை நம்ம அதை ஒரு பக்குவமாக செஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு இதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, எதாக இருந்தாலும் நம்ம ஒரு இக்னோர் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிக்கிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது, எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா செய்யலாமா அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் சரியான ஒரு இது வேணும்ல அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் எல்லாம் சரியான ஒரு விஷயத்துக்கு தான் நான் செய்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்ட்டு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் கரெக்டு தாம்மா, எனக்கு எந்த நேரத்துலையுமே எதையுமே இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஒரு சரியான ஒரு இதுக்கு வேணும், வேணாமல் இருக்காது, நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்த நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம இதுக்கான காரணங்கள் சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைங்கலை, இந்த நேரத்துக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது தேவையான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த இதில் நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி நம்ம அதுக்காக யாரையும் குறை சொல்லிகிட்டு இருக்க வேணாம், குறை சொல்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல, இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேணாம், பண்ண வேண்டாம், எதாக இருந்தாலும் உன்னால் முடிஞ்ச விஷயத்த நீ வாங்கி எதாக இருந்தாலும் இது பண்ணிக்கிட்டு செய்யலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், பண்ணிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையும் பேசுகிறதுக்கான அவசியங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், பார்த்துக்கலாமா எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டேன், இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு சரியான ஒரு பக்குவங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு, ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத இதை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு